Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஹாஸ்டல் தினங்கள் அத்தியாயம் 13. டகரடை ஐயருக்கு கடன் பாக்கி என்று பல பேர் ரயில்வே கேட்டுக்கு வேலியை தாண்டி தாண்டி குதித்து ஊருக்கு போனார்கள். ஐயர் பிளாட்ஃபாரத்தில் கல்லூரி மங்கனாக நின்றாலும் வசூல் பண்ண முடியாது. கிடைத்தது போதும் என்று ரொம்ப சத்தம் போட்டுவிட்டு விட்டு விடுவார். சில பேர் லீவு முடிந்து வந்து கூட கணக்கை செட்டில் பண்ணலாம் என்றாலும் கடைசி வருஷமானவர்கள் தான் அதிகம் ஏமாற்றுகிறார்களாம். நடராஜன் ஐயருக்கு பாக்கி வைக்கவில்லை. இவரை பார்த்தால் பரிதாபமாக இருந்தது. மிலிட்ரி சார்ஜென்ட்டாகவோ என்னவோ இருந்திருக்கிறாராம். கோவிந்தராவ் பொய்யன்பான். இந்த உயரத்துக்கு வெறும் ஜெண்டாக கூட எடுக்க மாட்டான். அவருக்கு அவர் சைஸ்லேயே பெண்களாம். எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பது என்ற கவலையிலேயே இன்னும் 2 இன்ச்சு குறைந்து விட்டாராம். கோவிந்தராவ் தலையை சுற்றி 15 ரூபாய் வரவு வைத்துக்கொள்ள சொல்லிவிட்டு ஊருக்கு புறப்பட்டான். கோவிந்தா, கடைசி வருஷம் வேற, நீ எப்படா திரும்பி வர போகிற என்றால், பரவாயில்ல ஐயர், நான் ஷூராக ஃபெயில், எங்கே போக போகிறேன் என்றான். நடராஜன் ஊருக்கு திரும்பும் முன் பார்பர் ஷாப்பில் போய் தலையை தீர வெட்டி கொண்டார். பாதி பாரம் ஒழிந்தார் போல் இருந்தது. மேலும் அப்பா உள்ளேயே விடமாட்டார். இந்த முறை தைரியத்தை வரவழைத்து கொண்டு மின்னுவை பற்றி அம்மாவிடமாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட வேண்டும் என்று தீர்மானித்தான். இன்னும் 2 வருஷம் தானே, முடிந்த பிற்பாடு உடனே வேலை கிடைத்துவிடும். இன்றைக்கெல்லாம் இவளுக்கு என்ன வயது என்றெல்லாம் மின்னுவின் கல்யாணத்தை தனக்காக ஒத்திப்போட பல காரணங்கள் கண்டுபிடித்து கொண்டிருந்தான். கொள்ளிடம் பாலத்தில் ரயில் உருளும் போதே எழுந்து விட்டான். ஜங்ஷனுக்கு வந்து பஸ் பிடித்து ஊர் போய் சேர 8:30 ஆகிவிட்டது. காவேரியில் தண்ணீர் இன்றி வறண்டிருந்தது. பம்பு ஸ்டேஷன்லேயே தண்ணீர் இல்லை என்றார்கள். பயிரெல்லாம் அறுவடை செய்து பசுமை அற்றிருந்தது நிலம். அப்பா, பரீட்சை எப்படி பண்ணிருக்க என்றார். அம்மா, இழைச்சிருக்கிறான் என்றாள். ஆலமரத்தடியில் பஸ்ஸுக்காக காத்திருந்தவர்கள் எல்லாரும் எப்போ வந்த தம்பி என்று விசாரித்தது ஆறுதலாக இருந்தது. 8 இட்லி சாப்பிட்டான். எண்ணெய் தேய்த்து கொண்டு குளித்தான். மின்னு ஆனந்தவிடன் கொடுத்துவிட்டு கல்கி வாங்கி போக வந்தாள். அவனை பார்த்ததும் திடுக்கிட்டு, எப்போ என்றாள். காத்தால தான் வந்தேன், பரீட்சை முடிஞ்சதும் உன்னை பார்க்க. என்னடி மின்னு, விகடனை கொடுத்துட்டு கல்கி வாங்கிட்டு வர சொன்னா, அப்புறம் தேன்குழல் அச்சு வேணும்னா அவள்லாம் வந்தாளா? எனக்கு அதெல்லாம் தெரியாது மாமி என்றாள். மின்னுவையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் கண்கள் அவனை சந்திக்க மறுத்தன. மின்னுவுக்கு கல்யாணம் பண்ண போகிறா, தெரியுமோ இல்லையோ? திருச்சியில் ஆண்டார் ஸ்ட்ரீட்டில் பெரிய வக்கீலான் அவர் பையனா. அவனும் அட்வொகேட்டான். பெரிய இடமா. மின்னுவுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். மாமி, நான் போயிட்டு அப்புறம் வரட்டுமா? இரே, கல்கி வாங்கிட்டு போயேன், தேங்குழல் அச்சு வேண்டாமா? அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் மாமி. மின்னு, அம்மா சொல்கிறது நிஜமா? வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் என்றாள் அம்மா. மின்னு, அம்மா சொல்கிறது நிஜமா? எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா என்று அவனை நிமிர்ந்து ஒரு மாதிரி பார்த்துவிட்டு போனாள். இப்போது மூக்கில் ரெகுலராக மூக்குத்தியுடன் இருந்தாள். நடராஜனுக்கு வயிற்றில் பந்து போல ஒரு என்னவோ அடைத்து கொண்டு விட்டது. நல்ல பொண்ணு, நானும் உனக்கு பார்க்கலாம்னு தான் இருந்தேன். அவள் அவசரப்படுறா. நாம் போய் அதுவும் புள்ளையாத்தில் காத்திருன்னு சொல்லலாமோ? சொன்னானம்மா, என்ன அவசரம், இந்த இத்தனை சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறா, நீங்களாம் தடுத்து நிறுத்தக்கூடாதா? அது அவ்வளோ ஒன்றும் சின்னதில்லை தெரியுமோ? பரீட்சையில் 2 விச குண்டு. என்னம்மா அது அக்கிரமம்மா? என்னடா அது, வயசுக்கு வந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அக்கிரமமா? அது அயனான இடம். ஏகாந்தரத்துக்கு சொத்தை கொண்டு உடம்புல ஓடு. உனக்கு என்னடா இத்தனை கோவம் வருது? எல்லாரும் சேர்ந்து பாழ போங்க என்று கிளம்பி விட்டான். மதுகுக்கு பக்கத்தில் சோலை நிழலாக இருக்கும். அங்கே போய் உட்கார வேண்டும் போல இருந்தது. நடக்கும்போது அழுகை வந்தது. மின்னும் மயிலாப்பூரிலேயே சொன்னாள், எனக்கு கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று. இப்போது என்ன செய்வது, எப்படி நிறுத்துவது? மின்னு என்ன இப்படி எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் எப்படி ஒப்புக்கொண்டு விட்டாள்? அவள் என்ன செய்வாள்? அவளுக்கு ஏதாவது அதிகாரமோ உரிமையோ இருக்கிறதோ? என் அப்பா மிராசு, தங்கக்கடுக்கன் போட்டுக்கொண்டு வெற்றிலை செலவும் மோதிரவுமாக சீரழிந்த சமுதாயத்தின் கடைசி வாரிசுகளில் ஒருவர். வாய்க்காலில் கூட தண்ணீர் அதிகம் இல்லை, எல்லாமே வறட்சி. நான் எதற்கு படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போய் குட்டிச்சவராகி? மின்னுவை எத்தனை நாளாக தெரியும்? காக்காக்கடி நாளிலிருந்து 2 பேரும் நாடாக்கட்டிலே வி மாதிரி போட்டுக்கொண்டு அதனுள் ரகசியமாக உட்கார்ந்து கொண்டு பாதாங்காய்க்கு ரகசியங்களை விற்றதிலிருந்து மின்னு என்று எத்தனை கனவுகளின் நாயகியாக இருந்திருக்கிறாள். நடராஜனுக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது.
எனக்கும் அவளுக்கும் என்ன வயசு வித்தியாசம் இருக்கும், என்ன செய்வேன்? நடராஜன் மத்தியானம் வீடு திரும்பும்போது மின்னுவின் வீட்டு வாசலை கடக்கும்போது திடீரென்று தீர்மானித்தவன் போல உள்ளே நுழைத்தான். கோடைப்பந்தல் போட்டு வில்வண்டி சாய்ந்து இளைப்பாறிக் கொண்டிருந்தது. மாடுகள் இரண்டும் குளிப்பாட்டி வெள்ளை வெள்ளையர் என்றிருந்தன. யாருப்பா தம்பி? ஐயாவை பார்க்கணும். யாருன்னு சொல்கிறது? நடராஜன் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கதா சொல்லுப்போ. மின்னுவின் அப்பா யாராதே என துண்டு நுனியால் மூக்கை திருகி கொண்டே வந்து அதிஷ் என்று தும்பி விட்டு, யாரு நீயா? வா வா வா, நான் யாரோன்னு பார்த்தேன். படிப்பெல்லாம் எப்படியே? சரியாக தான் இருக்கு மாமா. நம்ம ஊர்லேருந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு விஸ்வநாதன்னு பரவணியில் இருக்கான். உங்கள் அப்பாவுக்கு கூட ஒன்று விட்ட உறவாகணும். மாமா மின்னுவுக்கு கல்யாணம் மாமே. ஆமாம், நீ தான்ப்பா வந்து நடத்தி வைக்கணும். மின்னுவை சின்ன வயசுலேருந்தே தெரியும் உனக்கு. மாமா நீங்கள் பண்ணுறது ஒரு அக்கிரமம். மின்னுவோட சம்மதம் இல்லாமல் அதை செஞ்சுருக்கீங்க. அவளை கேட்டிருந்தா நிச்சயம் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருப்பா. அவளை இப்போ கூப்பிடுங்க பார்க்கலாம் என்று தான் சொல்ல நினைத்தான். அதற்கு பதிலாக சரி மாமா என்று கிளம்பி வந்து விட்டான். திரும்பி வந்ததும் புறக்கடையில் துணிவை துவைக்கும் கல் மேல் ரொம்ப நேரம் உட்கார்ந்திருந்தான். இன்றைக்கு சாயங்காலமே ஹாஸ்டலுக்கு திரும்பி போய்விடலாம் என்று தான் எண்ணினான். எப்படியும் வெள்ளிக்கிழமைக்குள் போய்விட வேண்டும், ஊரை விட்டு போய்விட வேண்டும். இருப்பதில் எனக்கு மனச்சுமை அதிகரிக்கும். என்ன ஒரு கோழை நான்! மின்னுவுக்கு 40 பக்கம் நோட்டை கிழித்து 2-3 தடவை கடிதம் எழுதி பார்த்தான். பின்புற கதவை திறந்து பச்சையாக ஓடும் வாய்க்காலில் அந்த கடிதங்களை மிதக்க விட்டான். எதற்கும் தைரியம் இல்லாமல் உனக்கு எப்படி கல்யாணம் ஆகுது? கஜராஜ் போட்டு உன்னை அந்த சாட்டினான். அதையே சமாளிக்க தெரியாத கோழை நீ. உனக்கு எங்கே தைரியம் வரும்? நீ ஹாஸ்டலுக்கும் திரும்ப மாட்டாய். வெள்ளிக்கிழமை அவர்கள் வீட்டுக்கு சென்று சமத்தாய் சந்தனம் பேலா ஏந்துவாய். து அம்மா, என்னடா வந்ததுலேருந்து சுரத்து இல்லாமல் இருக்கே? நம்ம பத்மநாபா கொட்டாயை டென்ட்டில் இருந்து மாற்றிட்டா தெரியுமா? நெல் மிஷின் இருந்ததோ இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கொட்டாய் வந்திருக்கு. அதில் வந்து என்னவோ ஓடுறதுன்னு சொன்னாலே, சிரிப்பாக இருக்கான். பார்த்துட்டு வாயேன். வேண்டாம்மா. உடம்பு சரியில்லையா? பித்தம் அஜீரணம் ஏதாவது? இல்லைம்மா. ட்ரெயினில் வந்த கலப்பாக இருக்கும், சாப்பிட்டுட்டு தூக்கம் போடு, சரியாக போயிடும். யாரிடம் சொல்வேன்? பப்பு ஒருத்தன் இதற்கு சரியானவன். சரியாக விவரமாக அவன் ஆலோசனை கூறுவான். அவன் ட்ரைனிங்க்கு பம்பாய் போயிருக்கிறான். ஊருக்கு போய் ஒரு வாரத்தில் கிளம்பி விடுவான். அதற்குள் அவனுக்கு எழுதி பதில் வந்து அதற்குள் வெள்ளிக்கிழமை வந்துவிடுமே. நடராஜனுக்கு நிச்சயதார்த்தங்களை எப்படி தடுத்து நிறுத்துவது என்கிற ஐடியாவே இல்லை. மின்னுவாவது ரொம்ப சோகமாக இருப்பாள் என்று எதிர்பார்த்தான். அவள் ஒன்றும் அதிகம் வருத்தப்படுகிற மாதிரியும் தெரியவில்லை. அவளும் தான் என்ன செய்வாள்? சொல்லி பார்த்தாள். மயிலாப்பூரில் சந்தித்த போதே கடிதம் எழுதி வரவழைத்து சொன்னாள். நடராஜனுக்கு சமூக கட்டுப்பாடுகளை உடைத்துவிட்டு சினிமாவில் போல மின்னுவின் கையை பிடித்துக்கொண்டு ஓட வேண்டும் என்றுதான் ஆசை. எப்படி என்றுதான் புரியவில்லை. யாராவது தைரியமாக இருக்க வேண்டும். மின்னுவும் கோழை, நான் அதைவிட கோழை. அவளாவது கொஞ்சம் அழுத்தமான பெண் என்று சொல்லலாம். உள்ளே என்ன யோசிக்கிறாள் என்று சொல்வது கடினம். ஆனால் அவள் என்மேல் அன்பாக இருந்தது என்னவோ சத்தியம். இப்போ வக்கீல் வீட்டு தொழுவத்தில் கட்டி விடுவார்கள். வேளைக்கு போஜனம் பலகாரம் எல்லாம் கொடுத்து வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்த்து கொள்ள வைத்து, என்ன சோகம் இது! அம்மா அப்பா யாரிடமும் கம்யூனிகேட் பண்ண முடியாதபடி அத்தனை தனியனாக வளர்ந்து விட்டேன். வெள்ளிக்கிழமை பள்ளியிலிருந்து கார் வரும் என்று எதிர்பார்த்தார்கள். மின்னு வீட்டில் மாவிலை தோரணமும் செம்மண் கோலமும் போட்டிருந்தது. பல பேர் பட்டுப்புடவை கட்டிக்கொண்டு உலவினார்கள். மேல் மாடியிலிருந்து எல்லாம் தெரிந்தது. வண்டிக்கு கூட புதுசாக பெயிண்ட் அடித்தார் போல் இருந்தது. ஆனால் மின்னுவை பார்க்க மாப்பிள்ளை வரவில்லை. ராத்திரி 8-8:30 மணி வரை காத்திருந்து விட்டு எல்லாரும் போனதும் தான் அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்து சேர, ஏன் வாரத்தில் வரலையா? மாப்பிள்ளைக்கு யாரோ மொட்டை கடுதாசி எழுதிட்டாலாம். எதை பற்றி? அந்த பொண்ணு ஏற்கனவே கள்ள சிநேகிதம் வச்சுட்டுருக்குன்னு யாருக்கோ பொறாமல். அதானே, என்ன தங்கமான பொண்ணு அது. அதை போய் விசாரிக்காமல் நம்புவாளோ? என்னம்மா, அவளுக்கு இஷ்டம் இல்லை போல இருக்கே. நாளைக்கு தான் தகவல் பூராவும் தெரியும். அப்போது வாசலில் கொஞ்சம் குழப்பமாக குரல்கள் துணிக்க நடராஜன் எட்டி பார்த்ததில், ஓய் கூப்பிடுவோம் பையனை என்று அதட்டல் கேட்டது. என்ன வேணும்? மொட்டை கடுதாசி அவன் தான் எழுதி விட்டுருக்கான். ஓய். அத்தியாயம் 14. நடராஜனுக்கு எதிர்பாராத விதத்தில் அப்பாவிடமிருந்து சப்போர்ட் வந்தது ஆச்சரியமாக இருந்தது. மின்னுவின் அப்பா வந்து காய்ச்சி மூச்சென்று கத்தி முடிக்கும் வரை காத்திருந்து விட்டு, ஓய் பேச வேண்டியது பேசியாச்சோ இல்லையா? ஆச்சு. அந்த மொட்டை கடுதாசி மட்டும் இருக்கா? சம்பந்தியாத்தில் இருக்கா? சம்பந்தியாவது ஒன்றாவது. அவாத்திலிருந்து டிரைவர் பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி லெட்டர் வந்திருக்குன்னு சொன்னாங்களே என்று கொடுத்துட்டு போயிட்டான். அதை கொடும். கடிதத்தை அவருக்கு வாங்கி பார்க்கும்போது மின்னுவின் அப்பா நடராஜனை திராவகம் கலந்து பார்த்தார். இந்த பாரும், இந்த கடுதாசி என் பையன் எழுதினதில்லை. வேணா போலீஸில் கொண்டு போய் பிராது கொடும், எனக்கு கவலை இல்லை. இது அவன் எழுத்தே இல்லை.
ஏன்பா ஒரு பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறிய நீயே? இது உனக்கே நியாயமாக இருக்கா சொல்லு. மாமா, நான் அந்த மாதிரிலாம் லெட்டர் எழுத மாட்டேன் மாமா. நீ வந்து மின்னுவை கல்யாணம் பண்ணிக்க ஆசை வச்சுட்டு இருந்தியா இல்லையா சொல்லு. நடராஜன் அப்பாவை பயத்துடன் பார்த்து கொண்டு ஆமாம் என்றான். டேய், அவர் தான் போக்கணம் கேட்டு பேசுகிறான்னா நீ வாடா. படிப்பை முடிக்காமல் கல்யாணம்டா கல்யாணம். படிப்பை முடிச்சப்புறம் தான்ப்பா. அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. 2 வருஷத்துக்குள்ளே என்னென்னவோ நடந்துடும் பாரு. உனக்கு படிப்பு தான் முக்கியம். படித்து பாஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துவிட்டு என்ன வேணால் பண்ணிக்கோ, கவலை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாலாட்டுனா ஓட்ட நறுக்கிடுவேன். இப்போ எனக்கு என்ன பதில் சொல்கிறீர்? பாரு, பொண்ணு கொஞ்சம் சுமாராக இருந்துட்டால் எல்லாருக்கும் அந்த கல்யாணம் பண்ணிக்க ஆசையாக இருக்கும். சந்நிதி தெருவில் எந்த பக்கம் போய் கேட்டாலும் என் பையன் மாதிரி தான் சொல்லுவான். அதனால் இந்த கடுதாசி அவங்களில் யார் வேணால் எழுதியிருக்க முடியும். என் பையன் எழுதலை, நீர் என்ன வேணால் பண்ணிக்கும், எனக்கு கவலை இல்லை. நான் இதை விடுறதில்லை என்று துண்டை உதறிக்கொண்டு சென்றார். அப்பா அவர் போன திசை பார்த்து விட்டு சிரித்து விட்டு, ஆமாம், இவன் பெருசாக என்ன பண்ணிடுவனியா, கையால் ஆகாதவன். அம்மா, ஏண்டா இதெல்லாம் அவனுக்கு புத்தி போகாது என்றாள். நான் ஒன்றும் எழுதலம்மா என்று எரிந்து விழுந்தான். எது எப்படியோ போகிறது, போய் கை கால் அலம்பிட்டு வா, சாப்பிட்லாம். ஒழுங்காக அக்கப்போர் இல்லாமல் ஊரை பார்க்க போய் சேரு. நடராஜன் கொல்லை பக்கம் போய் அவரை கொடிகளுக்கு இடையில் இருந்த கல்லில் உட்கார்ந்து கொண்டு யோசித்த போது பின்கதவை தட்டும் சப்தம் கேட்டது. திறந்து பார்த்ததில் மின்னுதான் நின்று கொண்டிருந்தாள். வியர்க்க விறுவிறுக்க பின்பக்க திட்டி வாசல் வழியாக அவர்கள் வீட்டிலிருந்து ஓடி வந்திருக்கிறாள். ஏன் மின்னு? கடுதாசிய நான் தான் எழுதி போட்டேன். மின்னு என்றான் உணர்ச்சி வசப்பட்டு. உனக்கு இருக்கிற தைரியம் கூட அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், மெட்ராஸில் பார்க்கலாம். அநேகமாக மைக்கேல் மாஸ் போது மறுபடி வருவேன், தைரியமாக இருங்கோ என்று சிரித்து விட்டு ஓடி போய்விட்டான். நடராஜனுக்கு உடல் பூராவும் புதிய தெம்பு வந்தது. சமையல் அறையில் கீழே உட்கார்ந்து கொண்டு இலை போட்டு சாப்பிடும்போது அப்பா அவசரமாக முடித்து விட்டு எழுந்திருக்க அவர் போனவன், வா மின்னுவை நான் தாம்மா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவதாம்மா அவசரப்படுறா, கொஞ்சம் வயசாகிடுதோ இல்லையா, நீ போய் வாத்தில் எப்படியாவது சொல்லிடுமா. நான் படிச்சுட்டு வந்ததும் என்ன ஒரு 2.5 வருஷம் காத்துட்ருக்க மாட்டாளா? அதை எப்படி நாம் பிள்ளையாத்துக்காரா சொல்ல முடியும்? எல்லாம் சொல்லலாமா, இதனால் என்னவோ போ, நடக்கிறது எதுவும் சொல்லிக்க முடியா இல்லை என்றாள். ஊருக்கு திரும்ப 1.5 மாத லீவில் மின்னுவை எப்படி சந்திப்பது என்று திட்டமிடுவதிலேயே நாட்களை கழித்தான். மின்னுவை அவர்கள் வீட்டில் சிறைப்படுத்தி வைத்திருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். திட்டி வாசல் கதவை அடைத்து பூட்டி விட்டார்கள். டென்ட் சினிமாவுக்கு போவதில்லை. வாயர் திண்ணையில் புளியங்கொட்டைகளை வைத்துக்கொண்டு பாவாடை விரித்து ஆடுவதை பார்க்க முடியும். சில சமயம் ஜாக்கெட்டில் பேனா குத்தி கொண்டு மாட்டு வண்டியில் ஜல் ஜல் என்று ஹிந்தி கிளாஸுக்கு போவாள். பாட்டு சப்தம் கேட்கும். அவளுக்கு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்க ஒரு ஜில்பா வந்து கொண்டிருந்தான். தேவர் ஹாலில் அரங்கேற்றம் கூட பண்ண போகிறார்கள் என்றார்கள். ஜூன் மாதம் காலேஜ் திறந்துவிடும். அந்த தினத்துக்கு அப்புறம் மின்னுவின் கல்யாண பேச்சும் கொஞ்சம் அடங்கிவிட்டார் போலத்தான் தோன்றியது. ஆனால் நேர்முகமாக அவளுடன் பேச சந்தர்ப்பமே இல்லை. ஊருக்கு போவதற்கு முன் என்னென்னவோ பிளான் எல்லாம் போட்டிருந்தான். மொட்டை மாடி ஏறி தாண்டி குதித்து கல்லில் கடிதத்தை சுற்றி போடலாமா என்றெல்லாம் யோசித்த போது ஹாலில் பேச்சுக்குரல் கேட்க யார் என்று பார்த்தான். மின்னு அம்மாவுடன் பேசி கொண்டிருந்தாள். குத்தகைக்காரர்கள் நிறைய பேர் வருகிறார்களாம், பெருசாக பாத்திரம் வேண்டும் என்று கேட்டு வந்தாள். அம்மா அது பரன் மேல் இருப்பதாக சொல்லி நடராஜனை ஏணி போட்டு எடுத்து கொடுக்க சொல்ல நடராஜன் பரன் மேல் குடைந்து கொண்டிருக்க மின்னுவும் ஏணிப்படியில் கால் வைத்து ஏறி வந்தாள். பாத்திரங்களை அசைத்து சப்தம் பண்ணிக்கொண்டே ஊருக்கு போகிறாப்லையா என்றாள். மின்னுவை பார்த்தான். முகப்பருவை என்னமோ களிம்பெல்லாம் போட்டு தேவையில்லாமல் கட்டுப்படுத்தி வைத்திருந்தால். கொஞ்சம் பெருத்து பூத்து நெற்றியில் வியர்வையும் சதிப்பார்வையுமாக நடராஜனை முழுசாக ஒரு ஹார்மோன் புயலாக ஆக்கி வைத்திருந்தாள். அவள் குரலில் இருந்த இனிமை, லேசான கரகரப்பு, வியர்வை, பவுடர் எல்லாம் கலந்த ஒரு வாசனை, பாத்திரத்தை சப்தம் பண்ணும் கைவள யோசை, மூங்கிலை இறுக்கமாக பிடித்திருந்த கை விரல்கள். அவளை புஜத்தில் தொட்டு பார்த்தான். கண்ணால் கடிந்து கொண்டாள். இந்த பாத்திரம் இல்லை. இருவரும் பாத்திரம் பரன் எதையுமே கவனமில்லாமல் ஒருவரை பார்த்து கொண்டே தொட்டுக்கொண்டே பேசிக்கொண்டிருக்க, பரவாயில்ல, பெருசாக ஒரு கெட்டில் இருக்கு பாருங்கோ, அதுக்கு பின்னால். நடராஜன் அவள் கழுத்தை தடவி கொடுத்து முகத்தால் முகத்தை தேய்த்து, இந்த பாத்திரமா என்றான். இல்லை, இதுக்கு கீழே. இந்த பாத்திரமா என்றான். இல்லை, இதுக்கு கீழே. நடராஜன் அவள் மார்பின் மேல் முகத்தை வைத்து அழுத்த, பல்லால் அவன் காது நுனியை கடிக்க, இது இல்லை என்றாள் மின்னு. லீவு முடிந்து ஜங்ஷனில் ஏறும்போது நடராஜனுக்கு கண்ணில் நீர் ததும்பியதை அப்பா தப்பாக நினைத்து கொண்டு, எங்களுக்கு மட்டும் உன்னை விட்டு பிரியறதுல வருத்தம் இல்லையா நட்டு, என்ன பண்ணுறது, அவாவா தொழில் உத்தியோகம் படிப்புன்னு பிரிஞ்சு போக தான் வேண்டியிருக்கே என்றார். ராத்திரி பூராவும்
பேர்த்தில் நீல விளக்கை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு விழித்திருந்தான். இவளையே இப்படி நினைத்து கொண்டிருந்தால் எப்படி படிப்பது? எப்போது படிப்பது? பாஸ் பண்ணுவது? படித்து முடிக்க வேண்டியது கட்டாயம். அதுதான் உனக்கு அந்தஸ்து, வேலையெல்லாம் தரப்போகிறது. அதுதான் மின்னுவையும் தரப்போகிறது. மின்னு என்னை மறக்கவே மாட்டாள். எனக்காக நிச்சயம் காத்திருப்பாள். அவளை அன்றைக்கு பரணில் பல தடவை தொட்ட வலதுகையை பொறாமையுடன் பார்த்து கொண்டான். மின்னு என்று பலமுறை சொல்லிக் கொண்டான். மின்னு பிக்னிக் போனபோது மற்ற பெண்களுடன் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ ஒன்று கொடுத்திருந்தால். பாக்ஸ் கேமரா 120 சைஸில் 40 பெண்கள். மின்னு இருக்கிற இடமே தெரியவில்லை. இருந்தும் அதை மார்பு சட்டையில் பத்திரமாக வைத்திருந்தான். நடராஜன் காதல் பற்றி அவ்வளவு படித்திருந்தாலும் காதல் என்கிற உணர்ச்சி வயிற்றில் ஒரு மாதிரியான சங்கடம் போலத்தான் இருந்தது. ஒரு சதா சங்கடம். திரும்ப ஹாஸ்டலுக்கு போனபோது பாதி பேர் வந்திருந்தார்கள். ஜவஹர் பிளாக்கில் ரூம் கொடுத்திருந்தார்கள். கோவிந்தராவ் வழக்கம் போல ஃபெயில் என்று தெரிந்தது. பப்பு பாஸ் பண்ணி தங்க மெடல். கஜராஜுக்கு இன்னும் 3 சப்ஜெக்ட் இருந்தது. பார்த்திபன் குண்டு. நடராஜன் முதல் வருஷத்தில் 2வது ரேங்கில் பாஸ் பண்ணியிருந்தான். ரத்தன் லால் என்கிற வடக்கத்தியவன் முதல். அவன் சிவப்பாக இருப்பதால் மார்க் நிறைய போடுகிறார்கள் என்று நடராஜன் நினைத்தான். ஃபூர்னியே கோடைக்கானல் போயிருந்தார். கோவிந்தராவ், கஜராஜ் இருவரும் வருவார்கள் என்று தோன்றவில்லை. புதிதாக அட்மிட் ஆனவர்களை நடராஜன் மற்ற சகாக்களுடன் சுவரில் உட்கார்ந்து கொண்டு, "என்ன பிரதர் வெங்கடேஸ்வரா" என்று கலாட்ட செய்தான். உடன் வந்த அப்பாக்களை எல்லாம் கூப்பிட்டு சீரியஸாக விசாரித்து கொண்டிருந்தான். ஒரு நோஞ்சான் பையன் ஸ்டேஷனுக்கு போய் பாக்கு வாங்கி வர சொன்னான். மீனாட்சி சுந்தரம் என்கிற பையனை மின்னு என்று கூப்பிட்டான். நடராஜன் ரேங்கை பார்த்து அவனுக்கு நிறைய பேர் சிநேகிதர்கள் ஏற்பட்டார்கள். சென்ற வருஷம் ஹாஸ்டல் சேர்ந்தபோது இருந்த தயக்கம், பயத்துக்கு இந்த வருஷம் ஹாஸ்டலே தன்னுடையது போல இருந்தது. பப்பு பம்பாயில் ட்ரைனிங்கில் இருப்பதாகவும் ஜிஆர்இ டோஃபல் எல்லாம் எழுதியிருப்பதாகவும் கடிதம் போட்டிருந்தான். ப்ரொஃபஸர் ஃபூனியே வந்த மாத்திரத்தில் அந்த பெண் எடுப்பு சாப்பாடு எடுத்து சென்றால். இந்த முறை வயிறு பூசிவிட்டார் போல் இருந்தது. வெறும் காற்று அடித்து இலைகளை விரட்டியது. டெம்பரேச்சர் 41 என்றெல்லாம் போனது. வானம் மழை என்று அடிக்கடி பொய் சொல்லியது. பப்புவும் கஜராஜுவும் ஏறக்குறைய ஒரே தினத்தில் திரும்ப வந்தார்கள். "என்ன பப்பு வந்துட்ட? ட்ரைனிங் முடிஞ்சு போச்சு, வந்தாச்சு. வேலைக்கு போகல? டெல்லியில் கிடச்சிது. வெயில். இன்டர்வியூக்கு போயிருந்தேன். ஆனால் அந்த வெயில் நமக்கு தாங்காதுப்பா. 2-3 அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடச்சிருக்கு. செப்டம்பரில் தான் போகணும். அது வரைக்கும் காலேஜில் லெக்சராக இருக்கலாம்ட்டு திரும்பி வந்துட்டேன்." "அப்போது எனக்கு நீ லெக்சரரா?" "ஆமாம், உனக்கு, கஜராஜுக்கு, கோவிந்தராவுக்கு" என்று சிரித்து, "நட்டு உன்னை பார்க்க தாண்டா திரும்பி வந்தேன்" என்றான். தொடரும்.